ஹாய் கைஸ், இன்றைக்கி பிரியாணியோட ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 பெரிய வெங்காயம் சின்னதாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், கேரட் ஒரு 50 கிராம், பீன்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம், 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தால் போதுமானது. தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இவ்வளோதாங்க இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். அந்த குக்கர் லேசாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு 5 ரூபா மசாலா பாக்கெட்டுன்னு கொடுப்பாங்கள்ல, அதுதாங்க வாங்கி சேர்த்துருக்கேன். அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா சரி வரும். குக்கரில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் ஹீட் ஆகட்டும். நான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது வெங்காயம் தாங்க. எதுக்கு வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆயிருந்துச்சுன்னா ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்கும்போது அது கருகிரும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு அது லேசாக வதங்கும் போதே நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸையும் போடும்போது ரெண்டுமே நல்லா பேலன்ஸாக குக் ஆகிருக்குங்க. அதனால தான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போடுறதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அது கூட நம்ம எந்த வகையான பிரியாணி மசாலாவும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலே தாங்க நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நம்ம அந்த மசாலாஸோட பச்சை வாசனை பூரா இந்த கிரேவிலேயே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க. அதனால தான். பத்தலைன்னா கொஞ்சம் ஆயில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் ஆயிலு. இந்த ஆயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸான கேரட்டையும் பீன்ஸையும் மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது கூட என்ன காய்கறி சேர்க்கணுமோ அதை பூரா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி, என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் கேரட்டையும் பீன்ஸையும் மட்டும்தாங்க போட்டு செய்கிறேன் இன்றைக்கி. இதை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துலேயே நான் அதை உங்களுக்கு இதில் காட்டலை, நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இந்த சாட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு இப்போ தான் சொல்கிறேன். சாரி, அது முதலே சொல்ல விட்டுட்டேன். இந்த கிரேவியோடு இப்போ நம்ம 2 பச்சை மிளகாவும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தயிரையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை நீங்கள் அப்படியே வச்சுருங்க, சிம்லேயே வச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கழுவி ஊற வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை நீங்கள் இதோட சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். இது மீடியம் சிம்லேயே ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெயிட் போட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி சூடோடு இருக்கும்போதே நம்ம 2 புதினா இலையும் இதில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த பிரியாணி வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாஸும் சேர்க்காமல் பேச்சுலர்ஸ்க்காகவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபிங்க. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா இலை போட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தொட்டுக்க வெறும் நம்ம ஆனியன் ரைத்தா மட்டும்தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். அதுவே செம்ம காம்பினேஷன். இவ்வளோ ஈஸியான பிரியாணி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.